நித்திய கல்யாண பெருமாள் கோயில் உட்புறம் 9 முறை சுற்றணுன்றாங்க. கண்டிப்பாக 9 முறை சுற்றிங்கன்னா கல்யாணம் நிச்சயமாக நடக்குன்றது ஒரு ஐதீகம். போகலாம். ஸோ நாங்கள் ஒரு 9 முறை கோயில் உட்புறத்தை சுற்றிட்டு வரணும். எல்லோரும் பாருங்கள், மாலையை போட்டுட்டு இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு பூஜையை முடிச்சுட்டாங்க. சப்போஸ் நீங்கள் 9 முறை வச்சுட்டு கல்யாணம் முடிஞ்சிடுச்சுன்னா இந்த மாலையை அப்படியே வச்சுக்கணும். அந்த பழைய மாலையை இந்த மாதிரி பொட்டியில் போட்டுணும். பாருங்கள், பழைய மாலையை வீட்டிலே வச்சுட்டு அதை கொண்டு வந்து கடைசியாக கல்யாணம் முடிஞ்ச ஒருபாடு பத்திரமா வச்சுட்டு ஒன்று ஒரு தலைவிரிச்சம் புன்னை மரம் கோபுரத்துக்கு இது 9 முறை இந்த கோயில் உட்புறத்தை நீங்கள் சுற்றிட்டு வரணும். கண்டிப்பாக கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணும். அதாவது இப்போ வந்தவங்கெல்லாம் பாதி பேரை கேட்டோம். 3 மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கு முடிஞ்சிடுச்சின்னு சொன்னாங்க. ஸோ இது புண்ணிய ஸ்தலம். நித்திய கல்யாண பெருமாள் வராக அவதாரத்துடன் தாயாரோடு இருக்கார். பார்க்க வேண்டிய கோயில் நித்திய கல்யாண பெருமாள். எப்படி வரணும்னா சென்னையிலேருந்து ஈசிஆர் ரோட்டில் கோவளத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னாக்கா ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊரில் வந்தீங்கன்னாக்கா கோவளத்துக்கு முன்னாடியே நித்திய கல்யாணம் ரைட் சைடில் எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஸோ இதை பார்க்க வேண்டிய இடம். இப்போ கல்யாணம் உட்காந்துருக்காங்க. 9 முறை முடிஞ்சபடி நீங்கள் கடைசியாக கீழே வந்தீங்க. அம்மையாக இருக்கும். உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறுன்ற நம்பிக்கை.